ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி முடிச்சு கொடுத்துடணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் கடமைகளை அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சரி செய்ய போகிறேன். எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். நன்றியோடும் நம்பிக்கை உணர்வோடும் இருக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்கு என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். உன்னுடைய அன்றாட வேலைகளை மட்டும் நீ அமைதியாக செஞ்சாலே போதும். உன் சிந்தனை முழுவதும் என்னை நிரப்பிக்கிட்டு உன் மனசை மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டு நீ வாழும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கான புண்ணிய பலன்களை அனுபவிக்க போகிற. இன்ப துன்பங்களை சமாளித்து ஏற்றுக்கிட்டு நீ வாழ தயாராக இரு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். இந்த நாள் முதல் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் எண்ணங்களை மாற்றிக்கோ. நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உன் கூட வச்சுக்கிட்டீன்னா அதன் மூலமாக உன் எதிர்காலம் நிச்சயமாக மாறும் என் செல்லமே. உடனே எல்லாமே மாறிடுமா, மிகப்பெரிய அளவில் நான் ஜெயிச்சிருவனா வெற்றி பெற்றுடுவனான்னு யோசிக்க வேண்டாம். நான் உனக்காக மாற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையை ஆணித்தரமாக மனசில் பதிய வச்சுக்கோ. மாற்றங்கிறது வெளியிலேருந்து வரப்போகிறதில்ல, உன் மனசுக்குள்ளேருந்து மட்டும்தான். உன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீ செய்யும் ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு வெற்றியாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் மனசில் எப்போதும் நீ நம்பிக்கையை விதையாக போட்டு வச்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மலரும். எப்போதும் மன அமைதியோடு இரு. உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளையும் தப்பையும் கசப்பான நிகழ்வுகளையும் கஷ்டங்களையும் நினச்சி துயரம் கொள்ளாதே. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள தயாராகு. உன் எண்ணம் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்கும்போது என் அருளால் உன் வாழ்க்கை அழகாக மாறும். உன் மனசு முழுக்க என்னை நினச்சி வழிபடும் உனக்கு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்வேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தள்ளி போகிற விஷயமும் தாமதமாகும் விஷயங்களும் கூட உன் நன்மைக்காக நல்லதாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீயும் மனசை வலிமையாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சுத்தமாக்கி கொண்டு உயர தயாராகு. நீ கேட்ட வரம் எல்லாமே கிடச்சி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ வருத்தப்படாத, கோவப்படாத, தீராத வெறுப்பு கொள்ளாதே. நான் உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டு பண்ணுவேனேன்னு செல்லமே. எவ்வளவுதான் வலியும் வேதனைகளும் வந்தாலும் அத்தனையும் கடந்து வாழ பழகு. எதையும் யோசித்து செயல்படும் போது உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்வேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு அழகாக நடந்து முடியும். உன் வாழ்க்கை என் கரங்களில்தான் உறுதியாக இருக்கிறது. உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன்னை வழிநடத்தி வாழ்வாங்கு சந்தோஷமா செல்வ சிறப்போட சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறேன். இதுதான் ஆன்ற தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் இயல்பு மாறாமல் நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ தயாராகு. உன் ஆன்மாவின் தூய்மையும் உன்னுடைய தைரியமும் கண்டிப்பாக உன்னை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழணும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். உன் தனித்தன்மைதான் உனக்கு பெருமை சேர்க்க போது. நீ எப்போதும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ தயாராகு. உன்னை காக்கும் அப்பாவாக, உன்னை காக்கும் தோழனாக, கடவுளாக
உனக்கு குருவாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் என் செல்ல பிள்ளையான உனக்காக செஞ்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதேன்னு உனக்கு தோணலாம். ஆனால் என்னை நம்புனினா நீ எதிர்பார்க்காத ஒரு நல்லதுக்காக தான் இதை நான் தள்ளி வச்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும். வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச எந்த விஷயங்களையும் குறை சொல்லாமல் நீ முன்னால் போய்கிட்டே இருந்தாலே உன் கைகளில் உனக்கான சந்தோஷம் வந்து சேரும் என் செல்லமே. உனக்காக எப்போது தேவைப்பட்டாலும் ஓடி வந்து நான் உனக்கு துணையாக நிற்பேன்றதை நீ மறவாதே. என் மேலே நீ முழு பாரத்தையும் போட்டு உனக்கான வேலையை செஞ்சு போய்கிட்டே இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவுமே உனக்கு எதிராக திரும்பாது, உன்னை நெருங்காது. உன்னை ரட்சிக்கவும் காப்பாற்றவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்ப்பது போலவே உன் கைகளில் கிடைக்கும்படி செய்கிறேன். நீ கேட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காக வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் கவலைப்படாமல் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் தான் அழகுன்ற விஷயத்துக்குள்ள கர்வமும் ஆணவமும் தேவையற்ற விஷயங்களும் முழுமையாக பொதிஞ்சு கிடக்கு. எப்போதும் அழகை பெருசாக நினைக்காத, நல்ல மனசை பாரு. அழகில்லாதவர்களுக்குள்ள நல்ல ஆன்மா ஒளிஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறத போல தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்ற தெளிவான மனசை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே, நீ தெளிந்து விட்டாலே யாருக்கிட்டையும் கோவப்பட்டு கத்தவோ சண்டை போடவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்டாயல்லவா. அதை புரிஞ்சுக்காம இருக்கும்போது தான் அடுத்தவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, எதுக்கு இப்படி செஞ்சாங்கன்ற கோபம் வரும். எதையும் புரிந்து உணர்ந்து நீ நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சில மனிதர்களின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்து கொண்டாய்தானே. இனிமேலாவது அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையில் சில துன்பங்களை நான் கொடுத்தேன். துன்பங்களும் பிரச்சனைகளும் வரும்போது தான், அதில் பட்டு வெளியே வரும்போது தான் உன்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக இருக்கலாம், சில நேரம் வெறுப்பாக இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உனக்கு செல்வ செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நான் நிச்சயம் அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. சின்ன வயசுலேருந்து உன் மனசுக்குள்ளே இருந்த பயமெல்லாம் இப்போ மேலே எந்திரிச்சு வருது. ஆனால் இதுவும் கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். நீ நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராக இருந்தீனா நேர்மறை எண்ணங்களை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் வாழ வைப்பேன். என் நாமத்தை இடைவிடாமல் சொல்லும் உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். உன்னை நிராகரித்த விஷயங்களையும் உன்னை நிராகரித்த மனிதர்களையும் ஒதுக்கி வச்சுட்டு தோல்வியை தாண்டி வெற்றி நடை போட வெற்றி கொள்ள நீ தயாராக இரு. உனக்கான அழகான சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான வெற்றி மிக பெருசாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ என்கிட்ட கேட்ட அனைத்தையும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா நிச்சயம் செஞ்சு முடிப்பேன். ஓம் சாய்ராம்.